மக்கா வணக்கம். எல்லாரும் சோசியல் மீடியாவில் பொய்யை பரப்புறாங்களாம். பொய்யான தகவலை பரப்பி மக்களை குழப்புறாங்களாம். அண்ணன் உதயநிதி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருக்கிறாரு. அநேகமா ஐயா ஸ்டாலின் போட்ட போஸ்ட்டை பார்த்து தான் அண்ணன் டென்ஷன் ஆகிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் தான் ஜெர்மன் பயணத்தில் முதலீடுகள் குவிந்ததுன்னு போட்டிருந்தாரு. அதை பார்த்து தான் அண்ணன் இப்படி புலம்பிருப்பாரோன்னு எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா கண்டிப்பா மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. இப்ப போய் குறுஞ்செய்தியை பார்த்துட்டு வாங்க, நான் விரிவான செய்திகளை எடுத்து வைக்கிறேன். திமுக எத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்குன்னு தெரியுமா? அமைச்சர் தங்கம் தென்னரசு விரிவா விளக்கம் கொடுத்திருக்கிறாருப்பா. அவர் ஒரு தடவை கொடுத்த விளக்கத்தை நீங்க 1000 தடவை பார்த்தாலும் உங்களுக்கு விடை கிடைக்காது. அமைச்சர் கடைசி வர நிறைவேற்றிய வாக்குறுதிகள் எத்தனைன்னு சொல்லவே இல்லை. செஞ்சிருந்தாதானே. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்துல பட்டியல் சமூகத்தை சேர்ந்த நகராட்சி ஊழியரை திமுகவில் இருக்கிற ஒரு பெண் கவுன்சிலரோட காலில் விழ வச்சிருக்காங்கப்பா. செஞ்சது யாருன்னு கேட்டீங்கன்னா திமுக நகராட்சி தலைவரின் கணவர் தான் இந்த வேலையை பார்த்திருக்கிறாரு. மேடையில சமத்துவம் சமூக நீதினு பேசிட்டு ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த அரசு ஊழியரை காலில் விழ வைக்கிறதெல்லாம் என்ன ரகமான அரசியல்? திமுகனாலே ரெட்ட வேஷம், பொய், பித்தலாட்டம்னு இந்த சம்பவத்தை பார்க்கும் போதே தெரியுது. வழக்கம் போல ஆரம்பிச்சுட்டாங்கப்பா. வரலாறு காணாத முதலீடு, எங்கும் இல்லாத வேலை வாய்ப்புன்னு ஜெர்மனுக்கு போன ஐயா ஸ்டாலின் 7 நிறுவனங்கள் கிட்ட தொழில் முதலீடு ஒப்பந்தம் போட்டிருக்கிறாராம். அதுல எத்தனை ஒப்பந்தம் முதலீடா வரப்போகுது, அதுல எத்தனை பேப்பர்லயே தூங்க போகுதுன்னு தெரியல. விஷயம் என்னன்னா 7 கம்பெனில 5 கம்பெனி ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்குதான். இங்க இருக்கிற கம்பெனியை முதலீடு பண்ண வைக்க எதுக்கு ஜெர்மன் வரைக்கும் போகணும்னு விவரம் தெரிஞ்சவங்க கேட்குறாங்க. ஐயா ஸ்டாலின் வெளிநாடுகளுக்கு போய் முதலீட்டை கொண்டு வரேன்னு நாடகம் போட்டுட்டு இருக்கிறாரு. முதலீடு எதுவும் வந்த மாதிரி தெரியல. ஆனா தினம் கோடிக்கணக்கான ரூபாய் போதைப் பொருள் தமிழ்நாட்டுக்குள்ள வருதுப்பா. ஒரே நாள்ல சென்னை விமான நிலையத்துல 65 கோடி ரூபாய் மதிப்பிலான 6.41 கிலோ கொக்கைன் பிடிபட்டிருக்கு. ஒரு நாள் கணக்கே இவ்வளவா? இன்னும் சிக்காம எவ்வளவு இருக்கோ தெரியல. குறுஞ்செய்திகளை பார்த்துட்டோம், வாங்க விரிவான செய்திகளையும் பார்த்துடுவோம். மக்கா, ஒரு நிகழ்ச்சிக்கு போனோம்னா அது என்ன நிகழ்ச்சின்னு தெரிஞ்சுட்டு போகணும். கல்யாண வீடா இல்ல துக்க வீடான்னு தெரியாம மாலையை தூக்கிட்டு போனா நம்ம மானம்தான் போகும். இதை ஏன்டா இப்ப சொல்றேன்னு கேக்குறீங்களா? நம்ம தமிழ்நாட்டோட துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஒரு நிகழ்ச்சிக்கு போய் மேடையில என்ன நிகழ்ச்சின்னு போர்டை பார்த்து படிச்ச காட்சிகள் வந்திருக்கு. என்ன நிகழ்ச்சின்னு கூட தெரியாமலையா போறது? ஐயா ஸ்டாலின் மாதிரி துண்டு சீட்ல எழுதிட்டு போயிருக்கலாம்ல. சேலஞ்சஸ் ஆஃப் சோஷியல் மீடியா, சமூக ஊடக சவால்கள் அப்படின்ற இந்த 3 நாள் கருத்தரங்க நிகழ்ச்சியுடைய நிறைவு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ள என்ன நிகழ்ச்சின்னு மேடையில் இருக்கிற போர்டை பார்த்து படிக்கும் போதே தெரிஞ்சிருச்சு இன்னைக்கு அண்ணன் நமக்கு நிறைய கண்டென்ட் கொடுக்க போறாருன்னு. அட ஒண்ணும் இல்லப்பா, முன்னாள் திமுக ஆதரவாளருக்கு ஏதாவது செஞ்சே தீரணும்னு ஃபேக்ட் செக் டீம்னு ஒரு டீமை உருவாக்கி மக்கள் வரி பணத்தில் முன்னாள் திமுக ஆதரவாளருக்கு சம்பளம் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த முன்னாள் திமுக ஆதரவாளர் பொய்களை கண்டுபிடிப்பது எப்படின்னு மாணவர்களுக்கு பயிற்சி பட்டறை நடத்திருக்கிறாரு. பொய்யர்கள் எல்லாம் ஒண்ணு கூடி பொய்யை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாடம் நடத்துறாங்களான்னு மக்கள் சிரிக்கிறாங்க. மக்கள் சிரிச்சாலும் அண்ணன் சிரிக்காம சில விஷயங்களை பேசியிருக்கிறாரு, அதை கேளுங்க. வதந்திகள்ல ரூமர்ஸ்ல 2 வகை உண்டு. ஒன்னு மிஸ்இன்ஃபர்மேஷன், இன்னொன்னு டிஸ்இன்ஃபர்மேஷன். மிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது எந்த உள்நோக்கமும் இல்லாம பரவுகின்ற செய்திகள். ஆனா இந்த டிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது திட்டமிட்டு பிளான் பண்ணி ஒரு உள்நோக்கத்தோட பரப்பப்படுகின்ற அந்த பொய் செய்தி. புரிஞ்சுதாப்பா? மிஸ்இன்ஃபர்மேஷன், டிஸ்இன்ஃபர்மேஷன் எவ்வளவு அழகா அண்ணன் பாடம் நடத்துறாருன்னு பாருங்க. உங்களுக்கு புரியலன்னா நான் ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த நீட் தேர்வு இருக்குல்ல, அதை மாநில அரசால ரத்து பண்ண முடியாது அப்படின்னு பச்சை குழந்தைக்கு கூட தெரியும். இருந்தும் அதை ரத்து பண்ற ரகசியம் எனக்கு தெரியும். ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்ததும் முதல் கையெழுத்த நீட் தேர்வு ரத்து தான் அண்ணன் உதயநிதி புழுகினாரு. ஞாபகம் இருக்கா? அதுதான் தெரிஞ்சே மக்களை ஏமாத்த சொல்லப்படுகிற பொய், அதாவது டிஸ்இன்ஃபர்மேஷன். ஐயா ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்ததும் விடியல் கொடுப்பார்னு சொன்னாங்களே, ஞாபகம் இருக்கா?
அது உள்நோக்கம் இல்லாம சொல்லுற பொய், அதாவது மிஸ்இன்ஃபர்மேஷன். ஆனா நான் சொல்லலப்பா, விவரம் தெரிஞ்சவங்க எனக்கு சொன்னாங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். அதுல மிகப்பெரிய அளவுல பொய் செய்திகளும் வதந்திகளும் பல பேர் பரப்பிட்டு இருக்காங்க. இந்த பொய் செய்தி ஃபேக் நியூஸை பரப்புறதே ஒரு அடிப்படை கொள்கையா, ஒரு ஃபுல் டைம் ஜாபாவே பண்ணிட்டு இருக்காங்க. யாருன்னு நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. அநேகமா அண்ணன் பேசின மேடைக்கு எதிரில் ஏதாவது கண்ணாடி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பொய் சொல்றாங்க, பொய்ய பரப்புறாங்கன்னு பேசிட்டே இருக்கிறாரு. சோசியல் மீடியாவில் இல்லாத பொய்யெல்லாம் பரப்புறதே உங்க உடன்பிறப்புகள் தானே. 525 வாக்குறுதிகளை கொடுத்துட்டு எப்படியெல்லாம் மக்களை ஏமாத்திட்டு இருக்கீங்க. நீங்க பொய் செய்திகளை பத்தி பேசலாமா? உரல்ல அகப்பட்டது உலக்கையில சிக்காம போகாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பல பொய்களை சொல்லி மக்கள் கிட்ட சிக்கிட்டீங்கன்னு. இனி 2026 அதற்கான ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். திமுக 2021 தேர்தலப்ப கொடுத்த வாக்குறுதியில சுமார் 87% வாக்குறுதிகளை நிறைவேற்றலன்னு ஒரு தகவல் வந்ததுப்பா. அந்த தகவலுக்கு மறுப்பு தெரிவிக்கிறேங்கிற பேர்ல 3 அமைச்சர்கள் பேட்டி கொடுத்திருக்காங்க. அதான் இதான்னு சுத்தி வளைஞ்சு பேசுறாங்க. ஆனா திமுக அரசு நிறைவேற்றின வாக்குறுதிகளை எத்தனைன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. இவங்களுக்கு கேள்வி என்னன்னு புரியலையா, இல்ல புரிஞ்சும் புரியாத மாதிரி நடிக்கிறாங்களா? நாம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி பதில் சொல்லுவாங்க திமுக அமைச்சர்கள். அப்படி ஒரு பேட்டியை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். திமுக அமைச்சர்கள் 3 பேர் ஐயா ஸ்டாலின் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியில எத்தனை வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கோம்னு சொல்ல போறதா சொல்லி பேட்டி ஆரம்பிச்சாங்க. 3 பேரும் பேச போறோம்னு சொல்லி கடைசியில பாவம் அண்ணன் தங்கம் தென்னரசு தான் ரொம்ப நேரம் இந்த கவர்மெண்ட்டுக்கு முட்டு கொடுத்துட்டு பேசிட்டு இருந்தாரு. சரி, பேசினவர் ஏதாவது புரியுற மாதிரி பேசினாரானான்னு கேட்டீங்கன்னா அதான் இல்லை. அவர் பேசுறத போட்டு காட்டுறேன், நீங்களே பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா 505 திட்டங்கள்ல ஆணைகள் வெளியிடப்பட்டு இந்த திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள், அதே போல பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய திட்டங்கள். இதில் 364 திட்டங்களுக்கு அரசு ஆணைகள் வெளியிடப்பட்டு அந்த பணிகள் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே மாதிரி சில திட்டங்கள் முடிவெற்றிருக்கிறது, மிக பெரும்பான்மையான திட்டங்கள். கேட்டீங்களாப்பா? இப்போ சொல்லுங்க, திமுக நிறைவேற்றிய வாக்குறுதிகள் எத்தனை? உங்களால மட்டும் இல்ல, யாராலையும் சொல்ல முடியாதுன்ற மற்ற விஷயங்களை எல்லாம் புள்ளி விவரத்தோட சொல்லுற அமைச்சரு நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகள் எத்தனைன்னு பளிச்சுன்னு சொல்லாம ஆணை வழங்கப்பட்டது, பணிகள் நடைபெறுகிறது அப்படின்னு பொத்தாம் பொதுவா ஒரு நபரை சொல்றாரு. மக்களுக்கு போய் சேர்ந்த திட்டங்கள் எத்தனை சார்? அதுதானே கேள்வி. அதுக்கு பதில காணோமே. மாசம் ஒரு தடவை மின்கட்டணம் எடுப்பேன்னு சொன்னீங்க, டீசல் விலையை குறைப்பேன்னு சொன்னீங்க, கேஸுக்கு மானியம் கொடுப்பேன், 100 நாள் வேலையை 150 நாளா உயர்த்துவேன், ரேஷன் கடையில கொப்பரை தேங்காய் கொடுப்பேன், கல்வி கடனை ரத்து பண்ணுவேன், இப்படி நிறைய கேட்டுட்டே போலாம். அதெல்லாம் என்ன ஆச்சு? சும்மா ஒரு பேட்டி கொடுத்து புள்ளி விவரம் சொல்லி புலம்புறதுனால மக்களை ஏமாத்த முடியாது. சும்மா கமலஹாசன் மாதிரி புரியாத மாதிரியே பேசி ஏமாத்த முடியாது சார். மக்களே, திண்டிவனத்துல பிரபல கள்ளச்சாராய வியாபாரியின் மனைவியும் திமுக கவுன்சிலருமான ரம்யா கால்ல பட்டியல் சமூகத்தை சேர்ந்த அரசு ஊழியரை விழ வச்சு அராஜகம் பண்ணிருக்கு திமுக கும்பல். பட்டியல் சமூகத்துல இருந்து படிச்சு முன்னேறி ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு வந்தா கஞ்சா விற்கிறவன், கள்ளச்சாராயம் விற்கிறவன் காலெல்லாம் விழ வைக்கிறாங்க. இதுதான் ஐயா ஸ்டாலின் கொடுத்திருக்கிற விடியல், இதுதான் மாடல். இதை நான் சொல்லப்பா, மக்கள் சொல்றாங்க. பாத்தீங்களா, இந்த கொடுமையெல்லாம் இந்த விளம்பர ஆட்சியில மட்டும்தான் நடக்கும். ஒரு நகராட்சி ஊழியரை, பட்டியல் சமூகத்தை சார்ந்தவரை திமுக பெண் கவுன்சிலர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வச்சிருக்கிறாங்க. யார் இந்த வேலையை பார்த்தது தெரியுமா? திமுக நகராட்சி தலைவரோட கணவர். நீ என்ன வேணும்னாலும் படி, கஷ்டப்பட்டு கவர்மெண்ட் வேலைக்கு வா, அதெல்லாம் விஷயமே இல்லை, காலத்துக்கும் எங்க காலடியில தான் கிடக்கணும்னு ஆணவத்தோட திமுக கும்பல் அட்டூழியம் பண்ணிருக்கு. இவ்வளவு ஆணவத்தோட நடந்துகிட்ட அந்த திமுக பெண் கவுன்சிலர் யாருன்னு தேடுனா அவங்க வரலாறு ரொம்ப பயங்கரமா இருக்கு. மரக்காணத்துல கள்ளச்சாராயம் குடிச்சு 20 பேர் பக்கம் இறந்து போனாங்கல்ல, அந்த சமயத்துல இந்த திமுக பெண் கவுன்சிலர் ரம்யாவோட கணவர் கள்ளச்சாராயம் வித்த கேஸ்ல குண்டர் சட்டத்துல ஜெயிலுக்கு போயிருக்கிறாரு. கள்ளச்சாராயம் மட்டும் நினைச்சிடாதீங்கப்பா, திமுக பெண் கவுன்சிலரும் அவரோட கணவர் மரூர் ராஜாவும் கஞ்சா விக்கிறது சம்பந்தமா சக வியாபாரி கூட மல்லு கட்டின வீடியோலாம் இருக்கு.
இப்படி கஞ்சா விற்கிறது சம்பந்தமா மல்லு கட்டிட்டு இருக்கிறவங்களை கவுன்சிலர் ஆக்கினா நாடு தாங்குமா? இப்படியான நபர்களை திமுக அரவணைச்சு கவுன்சிலர் உள்ளிட்ட பதவிகளுக்கு கொண்டு வரதால தான் அரசு ஊழியர்களுக்கு உண்டான மரியாதையே போயிடுச்சு. கஞ்சா விற்கிறவங்களையும் கள்ளச்சாராயம் விற்கிறவங்களையும் தேர்தலில் நிறுத்தி உள்ளாட்சியில் நல்லாட்சின்னு விளம்பரம் பண்ண ஸ்டாலின் தான் இன்னைக்கு நடந்திருக்கிற இந்த அநியாயத்துக்கு பொறுப்பேற்கணும். அவர் இதையெல்லாம் கண்டுக்க மாட்டாரு. அமைச்சர் ராஜகண்ணப்பன் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த அரசு ஊழியரை சாதி சொல்லி திட்டி சிக்கிக்கிட்டாரு. ஞாபகம் இருக்கா? ஐயா ஸ்டாலின் என்ன பண்ணிட்டாரு? அமைச்சரே அப்படி இருந்தா கவுன்சிலர் எப்படி இருப்பாங்க? இந்த ஆட்சியே சமூக விரோதிகளுக்கான ஆட்சியா தான் இருக்கு. அதனாலதான் பட்டியல் சமூக மக்கள் மீதான தாக்குதல் அதிகமாகிட்டே போகுது. பட்டியல் சமூக மக்கள் மட்டுமல்ல, எல்லோருக்கும் இதே நிலைதான். சமத்துவம் சமூக நீதினு பேசுறதெல்லாம் வெட்டி பேச்சு. மக்கா, திமுக கும்பல் பண்ற அட்டூழியம் எல்லாம் ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் இந்த போத ஆசாமிகள் பண்ற அட்டூழியம் தாங்க முடியல. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறுல கஞ்சா வித்த காசை பங்கு போடுறதுல பிரச்சனையா. வாழ வேண்டிய ஒரு இளவட்டத்தை நண்பர்களே சேர்ந்து கொலை பண்ணி புதைச்சிருக்காங்க. கன்னியாகுமரியில தோப்பூர் இருக்குல்ல, அங்க 5 வயசு பையனை அப்பாவே கல்லால அடிச்சு கொண்டு இருக்கிறாரு. என்னடான்னா மது போதை. பிள்ளைய கொல்ற அளவுக்கு போதை தலைக்கேறி இருக்கு. திருச்சி பக்கம் ஒரு இளைஞரை தலை துண்டா வெட்டி கொலை பண்ணியிருக்காங்க. என்னமோ இங்க சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது. போதையின் பாதையிலே தமிழ்நாடே சீரழிஞ்சு கிடக்கு. இதையெல்லாம் கவனிக்க வேண்டிய முதல்வரோ இங்கிலாந்துக்கு டூர் போயிட்டு இருக்கிறாரு. சரி மக்களே, இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் பிறக்காமலையா போயிரும்? காத்திருப்போம். இன்னைக்கு நிகழ்ச்சி இத்தோட முடிஞ்சது. நாளைக்கு மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.